செய்வோம். இங்கே நண்பின் பரவாக பிதாவே, இந்த நேரத்தை விடுக்காவே நீர் எங்களோடு பேச போவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுடைய இந்த 7 வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம் அப்பா. இதை 3ஆம் வார்த்தை முடிந்து இப்போது 4ஆம் வார்த்தையாக நாங்கள் தியானிக்க போகிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேச போவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் வாயில் வருகின்ற வார்த்தைகள் நீ அமர்ந்திருக்கும் ஒவ்வொருடைய இறுதிய சிந்தியானங்கள் உங்களுடைய சமூகத்தில் திருதியாக இருப்பதாக. ஆமென். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 7ஆம் ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் பேசின 4ஆம் வார்த்தையை நாம் இப்போது தியானிக்க போகிறோம். 1வது வார்த்தையை பேசி முடிக்கப்பட்டது மன்னிப்பு. மன்னிப்புன்னு சொல்லும்போது பாவத்தின் வழி என்னவென்று நமது ஆண்டவருக்கு தெரிந்திருக்கும். 2வது வார்த்தையாக பேசியவர்கள் ரட்சிப்பு, வாய்ப்புகளை இழந்தவர்களின் என்னவென்று அவர்களுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்றோம், கிடைத்ததை நம்ம இழந்து நாம் காணப்படுகிறோம். வாய்ப்புகள் வரும்போது அதை நாம் தவறு விடுகிறோம். அதே போன்று 3வது வார்த்தை அரவணைப்பு. தனிமையின் வழி எவ்வாறாக இருக்கும் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருப்பார். ஏன்னா தனிமையா இருக்கும்போது எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவு துன்பங்கள் இருக்கும், எவ்வளவு பாடுகள் இருக்கும், எவ்வளவு தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்றத ஆண்டவர் பார்த்திருப்பார். அப்போ இப்படியாக வருகின்ற பொழுது இப்படியாக 4ஆம் வார்த்தைகளான அஞ்சலாய்ப்பு அல்லது தவிப்பு அல்லது தத்தளிப்பு, இப்படியாக கைவிடப்பட்டதன் வழி என்னவென்றும் ஆண்டவருக்கு தெரிந்திருக்கும். இப்போது பார்த்து வரீங்க அந்த சூழ்நிலையில மரண வேதனையில் உச்சக்கட்டத்தில் பரமபிதாவிடம் பேசுகிறார் ஆண்டவர். உலகோரின் பாவங்களை சுமந்து தீர்க்கும், உலகோரின் பாவங்களை சுமந்து நிற்கும் சூழலில் வெளிப்படும் வார்த்தைகள் இது. சிலுவை சுற்றி நிற்கும் மக்கள் கூட்டம், போர் சேவகர்கள் மற்றும் பரிந்துரை வைப்போக்கர்கள், அவரோடு ஊழியத்தின் உடனிருந்து உணவுண்டில் உறங்கிய நண்பர்கள், தன் ஊழியத்தில் தன் ஆற்றலை பார்த்த சீடர்களின் கைவிடப்பட்ட நிலை. இப்படியாக இருக்கும்போது அவரிடம் பல அற்புதங்களையும் அடையாளங்கள் பெற்றுவிட்ட மக்கள்கள் 4 நாட்களுக்கு முன்பாக ஓசன்னா என்று முன்னும் பின்னும் பவனியாக வந்த மக்களும் இதில் காணப்படவில்லை. அப்போது இந்த சூழ்நிலையில் குறைந்த வார்த்தை தான் 4ஆம் வார்த்தை. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை அந்த காலம் உண்டாயிற்று அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இயற்கை கூட உடனிருந்து கதரும் அனுபவத்தை இங்க பார்க்கிறோம். ஏன்னா இயற்கை கூட என்னாச்சு, அந்த காலம் சொல்லி இல்லாதப்பட்டது. ஏன்னா 3ஆம் மணி நேரத்துல இப்படி இருள வந்ததுன்னு சொன்னா ஒரு அற்புதம் தாங்க. இயற்கை கூட என்ன பண்ணுது, அங்க அஞ்சாயிரத்து அதை அனுபவத்தை இங்க காண்பதை நாம் உடனிருந்து கதரும் அனுபவத்தை இங்க நாம் பார்க்கிறோம். இருள் நிறைந்த சூழ்நிலையில் நிலநடுக்கம், பாறைகள் பிளவுபடுதல், இவை அனைத்தும் இயற்கைக்கும் தெய்வீக தன்மைக்கும் என்ன பண்ணுகிறது, சான்றாக விளங்குகிறது. இயற்கைக்கும் தெய்வீக தன்மைக்கும் சான்றாக இங்கே விளங்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஏலி ஏலி லாமா சபஸ்டாரி என்று மிகுந்த சத்தமாய் குறிப்பிட்டார் என்று பார்க்கிறோம். நமது ஆண்டவர் மாநில வழியின் நிமித்தமாக, அது மட்டுமல்ல தந்தையின் பிரிவின் நிமித்தமாக ஆண்டவர் தாங்க முடியாமல், துக்கமும் தாங்க முடியாமல், வலியும் தாங்க முடியாமல் மிகுந்த சத்தமாய் குறிப்பிடுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒருவருக்கு அடிப்பட்ட என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம், அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அம்மா அப்பா அந்த சத்தம் போட்டு கத்துவோம். அப்படியே வலி வரும்போது எந்த அளவுக்கு நம்ம வலி தாங்க முடியாம கத்துறோமோ அந்த வலி தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, மானிட உருவத்தில் இருக்கிறதுனால அந்த வலியை அவர் அனுபவிக்கிறார். அந்த வலி தாங்க முடியாம என்ன பண்றாரு, என் தேவனி ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சத்தமாய் கூப்பிடுகிறார். அங்கே இங்கே ஏலி ஏலி லாமா சபஸ்தானி என்று கூறும்போது என் தேவனி ஏன் என்னை கைவிட்டே என்று அர்த்தமாகும். இங்கே ஆண்டவர் அரமாய் மொழியில இதை கூறப்படுகிறது. அரமாய் மொழியில என்ன பண்றாரு, அது பேசுறாரு. அங்க பேசும்போது அவர்களுக்கு புரியாம அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க, இவர்கள் எலியாவை கூப்பிடுகிறாரோ. எலியா யாருங்க, எலியா தீர்க்கதரிசி. அப்படி அங்க எலியாவை கூப்பிடுகிறாரோ என்று சொல்லி அங்க இருக்கிற மக்கள் ஏளனமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி மரணத்தை பார்க்காத ஒரு தீர்க்கதரிசி. அது மட்டுமல்ல, அவருக்கு எதிராக தாக்க வரும் அவர்களை ஆக்கினைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள எலியா தீர்க்கதரிசி காப்பாற்றப்படுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஏளனமா பேசுகிறதை அங்கு நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த வழியாக வந்தவர்கள் என்ன பண்றாங்க, வழிபோக்கர்கள் சும்மா இல்லை. இதை இப்ப நம்ம கூட அங்க ஒருத்தர் கீழே மாட்டினாங்க, என்ன பண்றோம்,
வந்தீங்கன்னா ஒரு 2 அடி போட்டு நம்மளும் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிடும். அதுபோல அந்த வைப்பவர்கள் என்ன பண்ணாங்க, தங்கள் தலைகளை துலுக்கி தேவ ஆலயத்தை இடித்து 3ஆம் நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக் கொள் அப்படின்னு சொல்றாங்க. தலைகளை துளிச்ச எப்படி தலைகளை துளித்து இருப்பாங்க. இவெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம பேசுறோம்ல, இவெல்லாம் வந்துட்டான், இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், நம்ம மதிப்பு கொடுவோம் அப்படின்னு பேசுறோம்ல. அதே போலதான் அங்கே என்ன பண்றாங்க, தலையை துலுக்கி என்ன பண்றாங்க, தேவாலயத்தை இடித்து 3ஆம் நாளைக்குள்ள கட்டி முடிக்கணும்னு சொன்னாங்க. இப்படிப்பட்டவனே இங்க என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிதான் இங்க நம்ம பார்க்க, இவனை ரட்சித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீ தேவனுக்கு போனால் சிறுவர் இறங்கி வா என்றும் தூஷிக்கிறார்கள். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் இறங்கி வந்துட்டா நம்ம என்ன பண்ணிட முடியாது, மீட்புக்குள்ளாக நம்ம வழிநடத்தி இருக்க முடியாது. அதுபோலதான் பண்ணி பிரதான ஆசிரியரும் வேத பாருகிறோம், மூப்பர்களும் கூட பரியாசம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள இவனுக்கு திராணி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்களை ரட்சித்த ஆண்டவர் அவரை ரட்சித்துக் கொள்வதற்கு அவர் திராணி இல்லாம இருக்குமா? அந்த வேதங்கள் நிறைவேறும்படியாக அங்கு அப்படியாக கொடுக்கப்படுகிறது. சிறுவர்கள் தொங்கும் கல்வர்கள் என்ன பண்ணாங்க, அவரை வந்து என்ன பண்ண கிண்டல் பண்றாங்க. நம்மதான் வந்து தப்பு பண்ணிட்டு வந்தோம், இவரு என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசுறாங்க. அதுல ஒரு கல்வன் என்ன பண்றான், மனம் திரும்புறதை நம்ம இப்ப முன்னாடி நம்ம பேசுறதை நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு கல்வன் என்ன பண்றான், நம்ம எந்த ஒரு பாவம் அறியாத இந்த மனுஷனை நம்ம இடத்துல நம்ம கூட வந்து சிறையில் அடைந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க பரிதவித்து அங்க வந்து ஆண்டவர் இடத்துல வந்து அந்த ரட்சிப்பை உள்ளாக்குறதை நம்ம பார்க்கிறோம். அவர் கை கொடுத்தவர் கைவிடப்பட்ட நிலை, கை கொடுத்தவர் என்ன பண்ணாங்க, கைவிடப்பட்ட நிலையா இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல போறோம், நம்ம எதிர்பார்த்து போகும்போது அங்க கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்த்து நடுக்கல என்ன பண்ணுவோம், ஐயோ கை விட்டாங்களே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தோடு நம்ம திரும்பி வருவோம். அப்படியே இங்க ஆண்டவர் மகனாக தன் தந்தையிடம் பேசுகிறார். ஆண்டவரே சொல்லிட்டு அந்த இடத்துல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று ஆண்டவர் பேசி நம்ம பார்க்கிறோம். உலக வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், வேதனை, துன்பம், துக்கம் மனிதன் வாயில் குறுக்கிடும் போது அனைவரும் ஊற்றார், உறவினர், நண்பர்கள் கண்டுக்கொள்ளாங்க, நம்ம விட்டு ஓடி போயிடுவாங்க. அங்க வந்து பண வசதி வாழ்த்துகள் வந்தா மட்டும் தானே போறாங்க, சொந்தத்தை தேடி வருவாங்க. அதுபோல இங்க அது மட்டும் இல்ல, கைவிடப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தந்தையின் அழைப்பை ஏற்று அவனி வந்த ஆண்டவர் தனிமையாக தள்ளப்பட்டு இவ்வார்த்தையை உள்ளத்தில் உணரப்பட்ட வழிகள் மத்தியில் எடுத்துரைக்கிறார். இந்த வார்த்தைகள் எப்படி இருக்குதா, உள்ளத்தில் உணரப்பட்டதாக சொல்லி அந்த உணரப்பட்ட வார்த்தையாக அங்கே காணப்படுகிறது. சில உறவுகள் கைவிடப்பட்ட நிலை, சில உறவுகள் என்ன பண்ணுவாங்க, கைவிட்டுருவாங்க. அவங்க ஒண்ணுமே இல்லைன்னா அவங்க நம்பியான போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு உறவுகள் என்ன பண்ணுவாங்க, கைவிட்டுருவாங்க. அனாதையா அவங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுபோல சில உடமைகள் செல்வம் இழந்து கைவிடப்பட்ட நிலை. ஒரு சில பிசினஸ் மூலமா என்ன பண்ணுவாங்க, உடமைகள் எல்லாமே செல்வங்களா இழந்து என்ன பண்ணுவாங்க, தனிமையை அங்க கைவிடப்பட்ட நிலையாக அங்கு காணப்படுகிறது. அது மட்டும் இல்ல, சிலர் முதுமை காலத்தில் பாரத்தோடு தனிமையாக வாழும் நிலை. முதுமையினால நிறைய பேர் என்ன பண்ணாங்க, விட்டுறாங்க. அவங்க வயசானவங்களை போயிட்டு பாக்குறதுக்கு நிறைய பேரண்ட்ஸ்ல என்ன பண்றாங்க, தனிமையில விட்டுறாங்க. அவங்க பாரத்தோடு தனிமையாக பாரத்தோடு வாழும் நிலை. அவங்க தனிமையா இருந்து பாரத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம யாரும் வந்து அரவணைக்கலையே, பசியா இருக்க கூட ஒருத்தர் வந்து நம்ம பசி தாங்கத்தை தீர்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு இருப்பாங்க. அதுபோலதான் நம்ம ஏற்கனவே நம்ம முக்கியமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, நடைமுறையில நடந்த ஒரு நிகழ்ச்சி. அவர் கவர்னரா இருக்கிறாங்க, அவங்களோட தகப்பனை வந்து பார்க்கவே இல்லை. அவரும் ஒரு கட்சியோட முக்கியமான ஒரு பிரமுகர் தான். கடைசியில் என்ன பண்ணாங்க, தன்னுடைய மகள் வந்து கூட என்ன பண்ணாங்க, அவரை பார்க்க முடியாம கடைசியில் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. இப்போ அவங்க கவர்னர் இருக்கிறாங்க, அப்போ வந்து கட்சியில வந்து முக்கியமான ஒரு பிரமுகமா இருந்தவங்க அவங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த முதுமையில காலத்துல அவங்க தனிமையா இருக்கும்போது அவங்க பாரத்தோடு வாழ்வதை நம்ம பார்க்கிறோம். சில புதிய நோய்களால் அவதியுற்று கைவிடப்பட்ட நிலை. குறை நோயெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களால சொல்லப்பட முடியாம கைவிடப்பட்ட நிலை. அப்போ அவங்க உடனே பண்ண முடியாத சூழ்நிலையில, பணம் இல்லாத சூழ்நிலையில, அவங்க சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாத சூழ்நிலையில, கைவிடப்பட்ட நிலையில அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நோயினால் அவதிப்பட்டு மாண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியான சூழ்நிலையில நமது மனநிலை என்ன, அணுகுமுறை என்ன, பொறுமையோடு எதிர்கொள்கிறோமா, பிறரை பழிக்கின்றோமா,
இத்தகைய சூழ்நிலை நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்றும் நம் ஆண்டவர் இந்த 4ஆம் வார்த்தை மூலமாக அருளுகின்றார். தாவீதின் அரசர் சங்கீதத்தில் கூறப்படுகிறது 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த தூரமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவீதின் அரசர் கூறப்படுறதை இங்க பார்க்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா அவர் வேதத்தை திட்டமாய் அறிந்தவர் ஆண்டவர். குழப்பத்தில் வேத புத்தகம் தெளிவையும் ஆறுதலையும் தரும் என்றும் அறிந்தவர். அப்படி இருந்த என்ன பண்றாரு, அந்த இடத்துல அங்கவாய்ப்பா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க யூதர்கள் துன்பங்கள் மரண பயங்கள் வரும்போது இந்த 22வது சங்கீதத்தை பாடி ஜெபிப்பது வழக்கமா. இப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்க அந்த 22வது சங்கீதத்தின் மூலமாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். அங்கலாய்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இங்கே அங்கலாய்க்கின்றார் அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஆண்டவர் ஒருபோதும் கைவிடார். ஆண்டவர் என்ன பண்றாரு, நிச்சயமா கைவிட மாட்டார். துயரம் நம்மை கடவுளிடம் அழைத்து செல்கிறது. நம்ம துயரம் வந்து என்ன பண்றோம், கடவுளுக்கு நம்ம தேடி போறோம். இல்லைன்னா நம்ம கடவுளை நம்ம யோசிக்கிறது கிடையாது. சர்ச்சைக்கு வரணும்னு நம்ம நினைக்க மாட்டோம், நம்ம பைபிள் படிக்கணும்னு நினைக்க மாட்டோம், ஜெபம் பண்றதும் நினைக்க மாட்டோம். வேற துக்கமோ துயரமோ வரும்போது ஆண்டவருக்கு என்ன பண்றோம், ஓடி போய் முட்டி போட்டு அழுது புலம்பி என்ன பண்றோம், நம்ம அதுல இருந்து விடுவீங்க ஆண்டவரேன்னு சொல்றோம். அதுபோல இங்கே நமது ஆண்டவர் கூட உண்மையாக அவர் கைவிடப்படவில்லை. இயேசுவின் இக்கேள்விக்கு 3வது நாளிலே பதில் கொடுத்துட்டார் ஆண்டவர். என்ன பண்ணாரு, 3ஆம் நாள் உயிர் வைத்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மனிதர்களாகிய நாம் துன்பங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும் போது விசுவாசத்தில் நிறைந்தவர்களாக இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐயோ கடவுளே உங்களுக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு கூட என்ன பண்றோம், நம்ம கடவுளை நம்ம திட்டிடுறோம். ஏன் அப்படி பண்றீங்க ஆண்டவர், இப்படி நடந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம திட்டி என்ன பண்றோம், அந்த அந்த கேள்வி கேட்கும் அளவுக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அப்போ யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம் யாரும் எடுத்து வாசிக்கலாமா? யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்ம துக்கங்கள் வரும்போது நம்ம என்ன பண்றோம், பின்மாறி போயிடும். அப்படி போகாத அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், அதுல வாழ வேண்டும். பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு சிக்ஷிப்பார், சோதனை செய்வார். ஆனா என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு பொண்ணாக விளங்க செய்வார். அதான் யோபு சொல்றான். எவ்வளவு கஷ்டங்கள் அவன் அனுபவிச்சிருப்பான். ஆனால் என்ன சொல்றான், எதுல இருந்து அவன் விலகி போகாம அவங்க வைஃபோட என்ன பண்ணாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொன்னாங்க. அப்போட நம்ம ஜீவனை விட்டுலான்னு சொல்லல, ஒன்னா சேர்த்துக்கல, நீ விடுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் அப்படி இருந்து கூட என்ன பண்ணாங்க, அப்படி எவ்வளவு கஷ்டத்தை அவர் யோபு அனுபவிச்சிருப்பாரு. இருந்தா அவன் என்ன பண்றாரு, அந்த சோதனையில இருந்து நான் பொண்ணாக விளங்குவேன் அப்படின்றத நம்ம அங்க சொல்றதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் ஏசாயா 59:2 கூட பாத்தீங்கன்னா, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கும் செவிவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த வசனம் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன். நம்முடைய பாவம் வந்து என்ன பண்ணுது, அவருக்கு நம்மளுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்குறது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த பாவங்களை அறிக்கைத்து மன்னிக்கும்படி என்ன பண்ணோம், அவரோடு நாம் இணைந்து வாழ வேண்டும். நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக நாம் கைவிடப்படாமல் இருக்க என்னுடைய முழு உள்ளத்தில் பாவங்களை மெய்யாகவே சுமந்து தீர்த்தார் என்பதற்கு இதே ஒரு முக்கியமான ஒரு அத்தாட்சியா இருக்கிறது. சங்கீதம் 16:8 பாத்தீங்கன்னா, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. எப்போதும் பிதாவின் முகத்தை கண்டு கொண்டிருந்த ஆண்டவர் பிதாவின் முகம் மறைக்கப்பட்டு கூறுகிறார், என் தேவனி ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அங்க பாத்தீங்கன்னா நம்முடைய பாவ அழுக்கு அவர் மீது முற்றிலுமாய் அப்படி மூடப்படுகிறது. அப்போ பிதாவானவர் அந்த வானத்திலிருந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரியா ஒரு பொருள் பார்க்கும்போது எப்படி ஒரு அருவருப்பா இருக்குது. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், முகம் சொல்லிச்சு ஐயோன்னு சொல்லிட்டு நம்ம முகத்தை திருப்போம்ல, அதை போல ஒரு இமைப்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, முகத்தை திருப்பிட்டார். அந்த பாவ அழுக்கு ஆண்டவர் மீது மூடப்படுகிறது. அதுதான் அங்க வந்து ஒரு இமைப்பொழுதுல அப்படின்னு சொல்லி ஏசாயா 54:7 பாத்தீங்கன்னா, இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் ஒரு உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்கிறார். உருக்கமான இருக்கிறார் என்ன பண்ணாரு, ஆண்டவர் சேர்த்துக் கொண்டார். இப்படிதான் நம்ம கூட பாவம் செய்தோம்னா இமைப்பொழுது ஆண்டவர் நம்ம கைவிட்டாலும் என்ன பண்றாரு, உருக்கமான இருக்கிறாரை நம்மளை சேர்த்து அனுபவிப்பார். அதே போன்று பாத்தீங்கன்னா
யோவான் 12:24 கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது சத்துதையாக மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிதான் அது செத்தாதான் என்ன பண்ண முடியும், அது முளைத்து வளர்ந்து நமக்கு கனி கொடுக்கும். அப்பதான் நம்ம அது கோதுமை மணி கொடுக்கும். அது போல ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, நமக்காக என்ன பண்ணாரு, பாடுபட்டு சிலையில் அறிந்து மதித்து நமக்காக என்ன பண்ணாரு, அவர் நம்மளுடைய பாடுகளை அனுபவித்து அவர் மறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 71:9 யாரோட எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 71:9. முதிர்ந்த வயதில் என்னை கைவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் இரு. பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். இது முதிர் வயது மட்டும் இல்ல, நமது வாழ்வில் நமக்கு பலன் இருக்கும் வரைக்கும் தான். பலன் நம்மளுக்கு ஒரு பலன் இல்லைன்னா மதிப்பும் மரியாதையும் இல்லாம போயிடும். நம்ம பலன் இருக்க வரைக்கும் தான் மதிப்பு மரியாதை உண்டு. பலன் இல்லை என்றால் கைவிடப்பட்டப்போ நம்ம வாழ்வில் நம்ம பாரத்தோடு நம்ம வாழ்வுடைய சூழ்நிலை நம்ம வருவோம். நீங்கள் நாம் கூட கைவிடப்படாமல் இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையில் கைவிடப்பட்டவராக காணப்படுகிறார். யோவான் 16:33 பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற நம்பிக்கையின் வாக்கு நமக்கு கொடுக்கிறார். உலகத்தில் உபத்திரங்கள் வந்தாலும் நாமும் என்ன பண்ணோம், திறன் கொண்டு நம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும். மனிதனை மனிதனாக்க பணியில் கிறிஸ்துவுக்கு நாதற்கு கிடைத்த முக்கியமான ஒரு நல்ல பரிசு எது பார்த்தீங்கன்னா சிலுவை. நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கையற்று வாழும் மக்களை அவரிடம் கொண்டு வர நாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். சிலுவை நோக்குவோம், சிலுவை ஏற்போம், சிலுவை சுமப்போம், வெற்றி வேந்தரின் பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே நிகழ்ச்சியை அழைத்தமாக தருவாராக. ஆமென்.